புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு சங்க நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் பேசவிருப்பவர் விளையாட்டு வீரர்களுக்காக பல போராட்டங்கள் செய்து அவர்களுக்கான உரிமையை பெற்று தந்தவர் திரு கராத்தே கே வளவன் அவர்கள். தலைவர் புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நல சங்கம், பொதுச் செயலாளர் புதுச்சேரி மாநில ஒலிம்பிக் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் புதுவை மாநில விளையாட்டு நல சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். புதுவை அரசு தொடர்ந்து புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்கள் ஏமாற்றிட்டு வருது. நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. எலெக்ஷன் டைம்ல நாங்க விளையாட்டுகளுக்கு தேவையான அனைத்து டிஏ அதே போல கேஷ் அவார்டு, நிகழ்வுகளுக்கு கேஷ் அவார்டு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம்னு சொல்லி நிறைய வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க. நம்மள ஒவ்வொரு கொம்யூன் வாரியா விளையாட்டு அமைதிப்படுத்த போறோம், தொகுதி வாரியா விளையாட்டு அமைதிப்படுத்த போறோம் இந்த பல்வேறு தருணத்தில் பட்ஜெட் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அறிவிச்சாங்க. ஆனா அது தொடர்பா எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்காம அவசர கதியில இப்போ கடந்த பிரதமர் இந்த ஒரு வாரத்துக்குடைய பிரதமர் மந்திரி வந்தாரு. வரும்பொழுது அவசர கதியில பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியாத திட்டங்கள்லாம் அறிவிச்சுட்டு போனாரு. இந்த 4 வருட காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்களை ஏமாத்தணும் ஒரே குறிக்கோளோட 10/3/2026 அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்போ எல்லாருக்கும் கேஷ் அவார்டு தர போறோம். அது ஒரு வருடத்துக்கு மட்டும்தான். 2024-25 ஆகிய ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் கேஷ் அவார்டு தர போறோம்னு சொல்லி அந்த பத்திரிகை இன்விடேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கங்களுக்கும் இரவு 7 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. 7 மணிக்கு தான் இன்விடேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடக்க போகுது, எல்லாம் கலந்து போகும்னு சொல்லி. இந்த அளவு விளையாட்டுகள் தொடர்ந்து அலட்சியப்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்க முதல்ல கொடுக்கும்போது, கடந்த முறை 2009ஆம் ஆண்டு கொடுக்கும்போது முதல் பரிசு 5 லட்சம், 2வது பரிசு 2 லட்சம், மூணாவது பரிசு 1.5 லட்சம் இருந்த ஒரு தொகையை இவங்களாவே மாற்றி அமைத்து முதல் பரிசு இப்போ கடந்த மாதம் வழங்கத்து ஒரே 1 லட்சம் கொடுத்துக்கிறாங்க. 2வது பரிசுக்கு வெறும் 75 தான் கொடுத்துக்கிறாங்க. 3வது பரிசுக்கு 50 தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த அளவு எதுக்கு இந்த பரிசு சுருக்கினாங்க. தேசிய அளவில் போய் கலந்துக்கின்னு வெற்றி பெறத்துன்றது ஒரு சாதாரண ஒரு இதுவே கிடையாது. முழு திறமையை வெளிப்படுத்தி அவங்க இந்த அளவு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு வெகுமதி கொடுக்காது இந்த அரசாங்கம் கொடுக்க ஏமாத்திடுச்சு. அதே போல எப்பயுமே பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி முறையில தான் எல்லாமே இந்த அரசாங்கத்துல எந்த அரசாங்கம் வந்தாலும் செஞ்சு வரும். கடந்த காலம் 2004 பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவையில் உள்ள பரிசு வகை தரவே இல்லை. அதே போல இந்த விளையாட்டுகளை அழைத்து சென்று தேசிய அளவில சர்வதேச அளவில மற்ற எல்லா நிலையிலும் இட்டும் போல சங்கம், விளையாட்டு சங்கம், அந்த சங்கம் இல்லைன்னா எந்த போட்டியில கலந்துக்க முடியாது, எந்த பிரைஸ் அடிக்க முடியாது, அதனால எந்த கேஷோட வாங்க முடியாது. ஆனா அந்த சங்கத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்யவே இல்லை. சங்கம் கடந்த ஒரு 20 வருட காலமா எந்த வித நிதி உதவியும் அரசாங்கத்திட்ட பெறாம அவங்களே தேவையான நிதியை அவங்களே அவங்களுக்குள்ள உருவாக்கி ஏதோ கடன் வாங்குறாங்களோ, மற்றவங்கிட்ட வாங்குறாங்களோ, எது விற்கிறாங்களோ போறாங்களோ அதெல்லாம் விற்று போய் அந்த வீரர் உருவாக்குறாங்க. அந்த வீரர் உருவாக்கும் போது அவங்களுக்கு கேஷ் அவார்டு தந்தாங்க அந்த வருஷமே தவிர. ஆனா முக்கியமாக கொடுக்க வேண்டிய இந்த விளையாட்டு சங்கங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காது மிகவும் ஒரு மோசமான நிலைமையை இந்த அரசாங்கம் விளையாட்டு சங்கங்களுக்கு செய்திருக்குது. இது தொடர்பு நாங்க நமது புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்கள் மற்றும் ஒலிம்பிக் சங்கம் ஆகியவை இணைந்து பல்வேறு கடிதங்களை பல்வேறு முறையீட்டுகளை நமது மாண்புமிகு கவர்னர் அவர்களுக்கும், அதே போல மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும், முதலமைச்சர் அவர்களுக்கும், அதே போல சம்பந்தப்பட்ட செயலாளர்கள்
அதே போல சம்பந்தப்பட்ட இயக்குனர் ஆகியோருக்கு வந்து பலமுறை அனுப்பி விட்டாச்சு. ஆனா வந்து இந்த அரசாங்கம் வந்து நல்லா ஒரு பாராமுகத்தோட ஒரு ஒரு ஓரவஞ்சனையா வந்து இந்த விளையாட்டு வீரர்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்ட்டு ஒரு வருடத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து மிக மோசமான செயலு. அந்த கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விளையாட்டுகள் வந்து நமது முதல்வர் வந்து முற்றுகையிட்டு நியாயம் கேட்டாங்க. அப்பயும் வந்து அவர் வந்து உடனடியே தனத்தான் வந்து வாக்குறுதி அளிச்சாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து அறிவிச்சுட்டாங்க. தேர்தல் அறிவிச்ச பின்னாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லி எதுவுமே செய்ய போறது கிடையாது. அவர் வந்து இந்த விளையாட்டு சங்கங்களுக்கு எதுவும் தரப்போறது கிடையாது. அதே போல அவசர கதியில வந்து தந்த இந்த விளையாட்டு அரங்குகள் இருக்குதுல்ல, அது எதுவும் பயன்பாட்டுக்கு முழுமையா வரவே இல்லை. ஏன்னா அடிப்படை வசதி கிடையாது, உள்கட்டமைப்பு வசதி கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு எதேச்ச போக்கா வந்து விளையாட்டுகள் மீது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டுதான் வந்து விளையாட்டுகள் மத்தியில வந்து ஒரு அச்சம் நிலவுகிறது. இந்த அரசாங்கத்தை நம்பி விளையாட்டுகளுக்கு இனிமேட்டு ஏதாவது பலன் இருக்குமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த முதல்வர் எப்படி வந்து இதை வந்து சரி செய்ய போறான்னு தெரியல. அப்படி ஆளுநர் வந்து இதுல வந்து நேரடியாக தலையிட்டு, ஏன்னா எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து இவங்க அறிவிச்ச திட்டங்கள் தான், புதுசா அறிவிக்க வேண்டிய திட்டம் கிடையாது. இந்த கேஷ் அவர்லாம் எல்லாம் அறிவிச்ச திட்டம் தொட்டு அது எப்படியாவது வந்து உடனடியாக வந்து செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும். ஏன்னா பல்வேறு விளையாட்டுகள் வந்து 2004 வெயிட் பண்ணுறாங்க. ஏதாவது கேஷ் அவார்டு வரும், ஏதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும். பல பல பேர் வந்து ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆனா வந்து அவங்களாம் ஏமாற்றுக்கமா வந்து இந்த அரசாங்கம் வந்து 24, 25 மட்டும் கொடுத்துக்கிறாங்க.